ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் 3வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் கையில குச்சியை கொடுத்து உச்சி வெயில்ல மாடு மேய்க்க போயிட்டு வான்னு அனுப்பி வைத்து விட்டாள். இப்போ பெரியாழ்வார் யசோதை கதறின் இருக்கா, ஐயோ என்னுடைய சின்ன குழந்தை கண்ணன், அவனை போய் கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேனே, என் கண் போன்ற கண்ணன் எவ்வளவு வாடுவானோ. ஒவ்வொன்றாக அஞ்சிக் கொண்டே வந்தவள் காட்டிலே நடப்பதால் அவன் திருவடிக்கு வலிக்குமோ என்று சிந்தித்தாள். அல்லது காட்டில் யாராவது வேடர்கள் திருடர்கள் ஆபத்து விளைவிப்பார்களோன்னு யோசிச்சா. இப்போ 3வது பாசுரம், காட்டுல பயங்கரமான சத்தங்கள்லாம் வருமே, அதுவும் அந்த ஒலிகள்லாம் மலையில் பட்டு எதிரொலிக்குமே, அந்த சத்தத்தை கேட்டு என் கண்ணன் பயந்துட்டான்னா என்ன பண்ணுவேன், இப்படி குழந்தைய அனுப்பலாமா, எல்லே பாவமே. எல்லே பாவமேனா ஐயோ பாவம், ஐயோ பாவம், என் குழந்தைய அனுப்பிட்டேனே வருந்துகிறாள் பெரியாழ்வார் யசோதை. 3வது பாசுரம், நன்மணி மேகலை நங்கை மாரோடு நாள்தோறும் பொன்மணி மேனி புழுதியாடி திரியாமே, கண்மணி நின்றதிர் காணதர் இடை கன்றின் பின் என்மணி வண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே. நன்மணி மேகலை நங்கை மாரோடு நாள்தோறும் பொன்மணி மேனி புழுதியாடி திரியாமே, கண்மணி நின்றதிர் காணதர் இடை கன்றின் பின் என் மணிவண்ணனை போக்கினேன் எல்லே பாவமே. பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள், என் கண்ணன் இருக்கானே அழகா பெண்களோடு விளையாடுவான். அதுவும் எங்க போய் விளையாடுவான்னா மணல் புழுதியில. அப்படியே அத்தனை கோபிகைகளையும் அழைச்சிட்டு எல்லாரும் புழுதியில புரண்டு புரண்டு விளையாடுவாளாம். அதான் நன்மணி மேகலை. நல் மணி அதான் நன்மணின்னு இருக்கு. மணினா ரத்தினங்கள், நல் மணினா நல்ல நல்ல ரத்தினங்கள், மேகலைனா இடுப்பிலே அடியக்கூடிய ஒட்டியானம்னு அர்த்தம். நல்மணி மேகலைனா நல்ல ரத்தனங்கள் பதித்த மேகலை ஒட்டியானத்தை இடுப்பிலே அணிந்திருப்பார்கள் கோபிகைகள். அந்த ஒட்டியான அணிந்த கோபிகைகளை இவன் என்ன பண்ணுவானா, நங்கை மாரோடு. நங்கை என்றால் குணங்கள் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவர்கள்னு அர்த்தம். இங்க மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அழகு பரிபூர்ணமாக நிரம்ப பெற்ற கோபிகைகள். எது அழகுன்னா, கண்ணனை பொறுத்தவரை வெளி தோற்றத்தை அழகுன்னு சொல்லல, மனசு அழகா இருக்கணும், பக்தி நிறைய இருக்கணும், கிருஷ்ணன்ட்ட காதல் நிறைய இருக்கணும், அவாதான் அழகானவர்கள். நங்கை அந்த பக்தி என்னும் குணத்தாலே அந்த ஆத்மா மனசு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட நங்கைகளான கோபிகைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நல் மணி மேகலை நங்கை மாரோடு, அந்த நங்கை மாறாகிய கோபிகைகள், அன்பும் பக்தியும் நிறைந்த கோபிகைகள், அவ எல்லாரையும் அழைச்சிண்டு மணல்ல விளையாட வாங்கோன்னு சொல்லி யமுனை கரையில் உள்ள மணல் திட்டுல 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல நாள்தோறும். நாள்தோறும்னா ஒவ்வொரு நாளும் அவளோட விஷமம் பண்ணுவானாம். இதுல எல்லாம் சரிதான், இந்த மேகலைன்னு ஒண்ணு போட்டிருக்கே, மேகலை என்று எதற்காக குறிப்பிட வேண்டும்? அவ பல ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருப்பா இல்லையா, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எல்லாம் அணிஞ்சிட்டு இருப்பா. மேகலைன்னு ஏன் சொல்லணும்னா, அந்த பெண்கள் கண்ணனோடு விளையாடணும்னா இடுப்புல ஒட்டியான அணிஞ்சுட்டு வந்துருவாளாம். இதை ஒரு அகத்துறை விஷயம், சுவையா ரசிக்கணும், வேறு கோணத்துல பார்க்க கூடாது. என்னன்னா, இந்த மணல் தீட்டுல உருண்டு பிறண்டு விளையாடுவா இல்லையா, ஆடை நழுவாம இருக்கணும்னா இந்த ஒட்டியான இடுப்புல ஆடைக்கு மேல அணிஞ்சுட்டான்னா அது நழுவாம இருக்குமா. ஏன்னா கண்ணன் அவளோட அப்படி குமாரம் அடிப்பானா. அதனால நன் மணி மேகலை நங்கை மாரோடு நாள்தோறும். இடுப்புல அவ ஸ்பெசிபிக்கா மேகலை அணிந்து கொண்டு கண்ணன் மீது காதல் வயப்பட்ட கோபிகைகள் மணல்ல அவனோடு விளையாடுவதற்காக வருவார்கள். கண்ணனும் என்ன பண்ணுவான்னா, பொன் மணி மேனி புழுதியாடி திரியாமே. இங்க பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் இல்ல, அழகுன்னு அர்த்தம். மணினா இந்திரநீல கல்லுன்னு அர்த்தம். கண்ணனுடைய திருமேனி இருக்கே பொன் மணி, அழகான இந்திரநீல கல் போல. அதத்தான் சுவாமி தேசிகன் ஹரிநீல சிலா விபங்க நீலாகான்னு கோபால விம்சத்தியில சாதிக்கிறார். இந்திரநீல கல்லை எடுத்து அதை உடைத்தால் அதன் உட்புறம் எப்படி பளபள பளபளன்னு பிரகாசிக்குமோ அதுபோல் ஒளி வீசும் அழகிய திருமேனி கொண்டவன் கண்ணபிரான். அந்த பொன் மணி மேனி, அழகான நீலமணி போன்ற அந்த திருமேனி புழுதியாடி திரியாமே. புழுதியாடி நான் மொத்தமா புழுதிய பூசின்ட்டுன்னு அர்த்தம். நீராடுதல்னா என்ன, தண்ணீர்ல மூழ்குதல்னு அர்த்தம். புழுதி ஆடுதல்னா என்னன்னா புழுதியில மூழ்கிறதுன்னு அர்த்தம். சில பேரை சொல்லுவா இல்லையா, வேர்வேல குளிச்சுட்டியான்னு கேட்பா, போர் வீரனை ரத்தத்துல குளிச்சுட்டியான்னு கேட்பா.
கண்ணன் விளையாட்டு வரதை பார்த்தா நம்ம புழுதி ஆடினாயா, நீராடுவது கேள்விப்பட்டிருக்கோம், என புழுதி ஆடி விட்டாயா, புழுதியில் அப்படி நீராடினாயான்னு சொல்லும்படி வருவானா. இதை எதுக்கு இங்க சொல்றான்னா, மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான வியாக்கியானம் பாருங்கோ. அழகிய நீலரத்னம் போல இருக்கிற திருமேனி அவர்களோடு இட்டீடு கொள்ளுகையாலே புழுதியாடி திரியாதபடியாக மஞ்சன மாட்டி மனைகள் தோறும் திரிய காண்பதிலும் இப்படி புழுதியாய் திரிய காண்கை போலே காணும் இவள்தான் உகந்து இருப்பது. இந்த முன் பாசுரத்துல என்ன பண்ணிட்டா, அவனுக்கு நல்லா மஞ்சள் பூசி மஞ்சன மாட்டி கண்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணி அழகு பார்க்கணும்னு சொன்னா. அந்த பாட்டை நீங்களும் பார்த்து இருப்பீர்கள். பற்று மஞ்சள் பூசி அவன் திருமேனியில அழகா மஞ்சள் பூசி விடணும்னா. அதுக்கும் முன்னாடி முதல் பாசுரத்துல பாருங்க, அஞ்சன வண்ணனை ஆயர் கோல கொழுந்தினை மஞ்சன மாட்டின்னா அவனுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், மஞ்சள் காப்பிடணும். இதெல்லாம் முன்பாட்டுல சொன்ன பெரியாழ்வார் யசோதை இப்ப நினைச்சு பார்த்தாலாம், கண்ணனுக்கு எது ரொம்ப அழகுன்னா, திருமஞ்சனம் பண்ணப்புறம் இருக்கிற அழகை விட, மஞ்சள் பூசி அலங்காரம் பண்ணும் போது இருக்கும் அழகை விட, புழுதிய பூசிட்டு வரானே அது இன்னும் அழகா இருக்கு. புழுதியாடி திரியாமே, அந்த புழுதி பூசி கொண்டு அவன் திரியாதபடி அவனை மாடு பின்னாடி அனுப்பிட்டேனே திரியாமே. அப்படி கண்ணன் திரியாதபடி, ஏன்னா கருநீல வண்ணம் கொண்ட கண்ணபிரான் திருமேனியில புழுதியோடு வந்தான்னா, பட்டுக்கருநீல புடவை பதித்தனல் வைரம் நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி என்னும்படி கண்ணன் திருமேனியோ கார்வானம் போல இருக்கு, அதுல புழுதியோ நட்சத்திரங்கள் போல ஒளி வீசுறது. ஐயோ, புழுதி படிஞ்சு வந்தாலும் என்ன அழகு. ஒரு கருநீல பட்டு புடவையில வைரக்கல் பதிச்சா எப்படி இருக்குமோ, கருநீல கண்ணன் திருமேனியில புழுதி கூட அவ்வளவு அழகா இருக்கே. அதான் பொன் மணி மேனி. அழகான, பொண்ணுன்னா தங்கம் இல்ல, அழகு, அழகான நீலமணி போன்ற அந்த திருமேனி புழுதி ஆடி அதுல வைரக்கல் போல அந்த புழுதி படிந்து திரியாமே. அப்படி தெரியாமல் இப்ப முன்னாடி சொன்ன ஒட்டியானத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அந்த பெண்கள் இடுப்புல ஒட்டியானம் அணிஞ்சுட்டு இருக்கா, அது தங்க ஒட்டியானம். அதுல நல் மணி மேகலை, அந்த தங்க ஒட்டியானத்துல நல்ல ரத்தனங்கள் பதிச்சிருக்கா. அது போல கண்ணன் எப்படி இருக்கானா, கருநீல வண்ணத்துல இருக்கான். அவன் மேல ரத்தனம் பதிச்சது எதுன்னா, பொன்மணி மேனியில எது ரத்தனம்னா புழுதியே ரத்தனம் போல ஆறுதான். இதுல உள்ள வேதாந்தம் என்னன்னா, பகவான் திருமேனியில ஒரு பொருள் சம்பந்தப்பட்டுடுத்துனா அதுவும் திவ்யமாக ஆக்கிவிடும். இப்போ நம்ம ஆத்திலேயே ஒரு பெருமாள் எழுந்தருளி இருக்கார், நாம ஆசையா அந்த பெருமாளுக்கு ஒரு நகை சமர்ப்பிக்கிறதுன்னு சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிக்கும் முன்பு வரை அது சாதாரண நகையா இருக்கும். பெருமாள் திருமேனிக்கு போயிடுத்துன்னா அது திவ்யாபரணம் திருவாபரணம்னு ஆயிடும். வைகுண்டத்துல உள்ள பெருமாள் அணிஞ்சிட்டு இருக்க கௌஸ்துபமணிக்கு என்ன ஏற்றம் உண்டோ, நம்மாத்து பெருமாளுக்கு நாம போட்ட நெக்லஸுக்கும் அந்த ஏற்றம் உண்டான். அத பாட்டுல எவ்வளவு அழகா பெரியாழ்வார் காட்டுறாரு பாருங்க. ஒரு புழுதி கண்ணன் திருமேனியில படிந்தாலும் அவன் ஆசையோட அதை பூசிட்டான்னா, மேகலையில் பதித்த ரத்தனத்துக்கு என்ன ஏற்றம் உண்டோ அவன் திருமேனியில் படிந்த புழுதிக்கும் அந்த ஏற்றம் உண்டு. ஆனா பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அப்படியெல்லாம் புழுதி படிந்து வர வேண்டிய அந்த குழந்தைய, இப்படி விளையாடின்னு இருக்க வேண்டிய குழந்தைய நான் என்ன பண்ணிட்டேன்னா, கண்மணி நின்றதிர் காணதர் இடை கன்றின் பின், அவனை மலைகள் நிறைந்த காட்டுக்கு அனுப்பிட்டேன். அது எப்படி இருக்கான், கல் மணி நின்று அதிர், அதான் கண்மணின்னு இருக்கு பாருங்க பாட்டுல. கல் மணின்னு பிரிச்சுக்கணும். கல்லுன்னா இந்த இடத்துல ஸ்டோன் அர்த்தம் இல்ல, ராக் மலைன்னு அர்த்தம். கல் மலை இருக்கிறதே, மணி நின்று அதிர், அது மணி போல எதிரொலி எழுப்புறதாம். மலை மணி போல் சத்தம் போடுமா, மலை எங்கேயா மணி போல் சத்தம் போடுமான்னா அதுக்கு மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணார். கண்ணன் என்ன பண்ணுவானா, கையில கோல் வச்சுட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் ட்ரியோன் 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 சொல்லி சொல்லி மேய்ச்சின்னு இருப்பானா. கண்ணனுடைய குரலை கேட்டுட்டு கண்ணுக்குட்டிகள்லாம் மா 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 அது ஒலி எழுப்புமா. இங்க கண்ணனுடைய ட்ரியோ ட்ரியோ, கண்ணுக்குட்டியோட மாமா, இந்த ஒலியெல்லாம் எதிரில் இருக்கக்கூடிய மலையில எதிரொலிக்குமா. கோவர்தன மலை உள்ளிட்ட பல மலைகள் அங்க இருக்கு. இப்ப இவ என்னென்ன ஒலிகள் எழுப்புறாளோ, இந்த எக்கோ எதிரொலின்னு சொல்றோம் இல்லையா, அது மலையில போய் பட்டு மோதி திரும்ப இவாளுக்கு வருமா. அந்த ட்ரியோ சத்தம் மா சத்தம் ரெண்டு கலந்த எதிரொலி அது எப்படி கேட்கும்னா, டிங்குன்னு மணி ஓசை போல கேட்குமா. எவ்வளவு கவிநயத்தோட பெரியாழ்வார் பாடுறார் பாருங்க. கல் மணி நின்று அதிர், கல் மலையானது மணி நின்று, மணி போல, நின்றுனா நிலைத்து நின்று, மலையானது மணி போல் நின்று அதிர் ஒலி எழுப்பும்னு சொல்ல, அதிரும் டர். அதிர்வுன்னா என்ன, வைப்ரேஷன். கண்ணனுடைய ஒலியும் கன்றுகளின் ஒலியும் ஒன்று சேர்ந்து மலையில பட்டு அதிர்ந்து அந்த அதிர்வு ஒலி எதிரொலியா எக்கோவா திரும்ப இவா காதுல மணி போல கேட்குமா. இப்ப பெரியாழ்வார் யசோதைக்கு என்ன பயம்னா, அந்த சத்தத்தை கேட்டு கண்ணன் பயந்துருவானோ. இவன் ட்ரியோ ட்ரியோங்கிறான், மாடு மாங்கிறது ரெண்டு கலந்து டிங்குன்னு மலையிலேருந்து எதிரொலி வந்ததுன்னா
கல் மணி நின்று அதிர். அந்த கல்மலையானது மணி போல நிலைத்து நின்று அதிர்ந்தால், வைப்ரேஷன் எழுப்பினால், எக்கோ அடித்தால் அதை பார்த்து கண்ணன் எதிரொலிக்கு அஞ்சி விடுவானோ? கானதர் இடை. அப்படிப்பட்ட கானதர்னா காடுன்னு அர்த்தம். கானதர் இடை, அந்த காட்டுல கன்றின் பின், கண்ணுக்குட்டிகளுக்கு பின்னாடி என் மணிவண்ணனை போக்கினேன். ஐயோ, என் கண்ணன் என்ன அழகு! என் மணிவண்ணன். மணிவண்ணன்னா நீலமணி போல் வண்ணம் கொண்டவன். என் மணிவண்ணன்னா மாமுனிகள் அர்த்தம் சொன்னார் பாருங்க. என்னோட மணிவண்ணன் அர்த்தம் இல்லையா, நான் அனுபவிக்க வேண்டிய மணிவண்ணன் அர்த்தம். இந்த அழக, அந்த நீலமணி போல வண்ணம் கொண்ட திருமேனிய நான் வச்சு நான் அனுபவிக்கணும். எனக்கு குழந்தையா வந்தான். ஆனா அந்த என் மணிவண்ணனை நான் என்ன பண்ணிட்டேன்னா, கானதரிடை கன்றின் பின், காட்டுக்கு போ, கண்ணுக்குட்டி பின்னாடி போ என்று மலைகள் எதிரொலி எழுப்பக்கூடிய காட்டுக்கு அனுப்பிட்டேனே, மணி போல் அதிரக்கூடிய காட்டுக்கு அனுப்பிட்டேனே. ஐயோ, போக்கினேன், அனுப்பி வைத்தேன். எல்லே பாவமே, ஐயோ பாவமேன்னு புலம்புகிறாள். அதான் இந்த 3வது பாசுரம். நன்மணி மேகலை நங்கை மாரோடு நாள்தோறும் பொன்மணி மேனி புழுதியாடி திரியாமே கண்மணி நின்றதிர் கானதர் இடை கன்றின் பின் என்மணி வண்ணனை போக்கினேன். எல்லே பாவமே. நன்மணி மேகலை நங்கை மாரோடு நாள்தோறும் பொன்மணி மேனி புழுதியாடி திரியாமே கண்மணி நின்றதிர் கானதர் இடை கன்றின் பின் என் மணிவண்ணனை போக்கினேன். எல்லே பாவமே. நல்ல ரத்தினம் பதித்த மேகலையை இடுப்பில் அணிந்த நங்கைகளான பெண்கள், அவர்களோடு எல்லா நாளும் தன்னுடைய பொன்மயமான திருமேனி, அழகான திருமேனி, நீலமணி போன்ற திருமேனி, அந்த திருமேனி முழுக்க புழுதிபடியும்படி திரியாமேனா அந்த பெண்களோடு சேர்ந்து கும்மாளம் அடிச்சு விளையாடி, பெண்கள் உடம்புலையும் அந்த திருமேனியில அந்த மண் படிந்து, இவன் திருமேனியிலையும் புழுதி படிந்து, இப்படியெல்லாம் விளையாட வேண்டிய என்னுடைய கண்ணனை கல் மணி நின்று அதிர், மலைகள் மணி போல எதிரொலி எழுப்பக்கூடிய காட்டுப்பக்கம் கண்ணுக்குட்டி பின்னாடி நான் அனுபவிக்க வேண்டிய நீலமணி வண்ணனை அனுப்பி வச்சுட்டேனே, ஐயோ பாவம் என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். எவ்ரிடே மை சன் ஷுட் ரோம் அரவுண்ட் with women wearing great waist girdles adorned with gems, and he should come back anointing his entire body with dust. This being the case, I had sent my son behind calls to the forest where mountains send echo like the sound of a bell. Oh my God, what a pity என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெரியாழ்வார் யசோதை சொல்ல போறா. இது பரவாயில்ல, காட்டுக்கு போயிட்டான், காட்டில் அவனுக்கு இன்னும் என்னென்ன ஆபத்தெல்லாம் வருமோ, ஏன்னா இவன் கண்ணுக்கு இனியான், பாக்குறவா எல்லாரும் கண்ணு வச்சிருவா. அப்படி யாராவது திருஷ்டி போட்டுட்டானா, கண்ணு வச்சுட்டானா, இத்தனை நாள் பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தை என்னாகுமோ? மேலும் பதற போகிறாள். அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.